இந்த திவ்யா சீக்கிரத்திலே எல்லா விஷயத்தையும் நம்ம விஜயாட்ட சொல்ல போகிறாங்க. விஜயா சொன்னோனே இதை கேட்டு நம்ம ரோகிணியை வீட்டை விட்டு சீக்கிரத்திலே பற்றிடுவாங்க. அப்படி தான் அடுத்து நடக்க போகுது. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே ரோகிணிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நம்ம மனோஜியும் நம்ம விஜயாவும் முழுக்க முழுக்க நம்பியிருந்தாங்க. இதை நம்பிட்டு இந்த ரோகிணி அடி வாங்கிட்டு இருக்கு. இந்த ரோகிணிக்கு அடி விழுறது வீடு ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரிய வருது. தெரிய வந்தோடனே நம்ம சுஜி கேட்குறாங்க ரோகிணிகிட்ட, என்னங்க இந்த காலத்துலலாம் உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா? வீட்டில் ஆன்ட்டி சொன்னாங்க. அந்த ஆன்ட்டி வாய் வச்சுட்டு சும்மா இருக்காதா? இப்போ எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அந்த வீட்டில் எல்லோரும் என்னை சிரித்து என்னை ஏற்கனவே இந்த வீட்டில் மதிக்க மாட்டாங்க. இப்போ பேய் பிடிச்சிக்குன்னு சும்மா ஒரு கனவு கண்டதுக்கு எனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்து சேரும்னு நான் கனவுல கூட நினைக்கலையே அப்படின்னு நம்ம ரோகிணி நினைக்கிறாங்க. போலீஸு வீட்டுக்கு வராரு. வந்தோடனே பார்த்தோன்னே நம்ம ரோகிணிக்கு பயம் கொடுக்கு. என்னடா நம்ம விஷயம் எதுவும் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு நம்ம ரோகிணிக்கு பயந்து கேட்குறாங்க. என்ன சார் பிரச்சனை அப்படின்னு. இல்லை, முத்து வந்து ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாரா? அவர் வண்டி காரை பிடிச்சி நாங்கள் ஸ்டேஷனில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அங்கேருந்து வந்த அண்ணாமலை கேட்குறாரு, என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, உங்கள் பையன் வந்து ஒரு குழந்தைய ஆக்சிடெண்ட்டில் வந்து லைட்டாக ஒரு பெரியவங்களையும் ஒரு குழந்தையும் டச் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையன் நல்லா பல வருஷமாக அந்த டிரைவிங்கில் இருக்கானே, அப்படிலாம் செய்ய மாட்டானே சார் அப்படின்றாங்க. இல்லை, உங்கள் காரை வந்து ஸ்டேஷனில் பிடிச்சி போட்டிருக்கோம், நீங்கள் முத்தை வந்தோடனே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் கிளம்பிடுத்தாரு. கிளம்புனோடனே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை முத்து உள்ளே வந்தோடனே கேட்குறாரு, இல்லைப்பா அன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னோம்லப்பா, அந்த பாட்டியை கூட தள்ளிவிட்டேன்னு சொன்னானே, அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் தான்மா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அப்பா அம்மாட்ட சொல்கிறாரு முத்து. இதை கேட்ட விஜயா, இவன் செஞ்சாலும் செஞ்சுருப்பாங்க, அன்னைக்கு ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டர் விட்டுட்டாரான், இதை வந்து இப்போ இவன் கார் ஓட்டுறதுலாம் இடிச்சிட்டு போயிட்டானா, இது வந்து எனக்கு தெரியாதா இவன் கார் எந்த லட்சணத்தில் ஓட்டுவான்னு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இதை கேட்ட பக்கத்தில் இருக்க அண்ணாமலை, நீ வாயை வச்சுட்டு சும்மா இரு, எந்த டயத்தில் என்ன பேசணும்னு உனக்கு தெரியாது அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. என்னடா இப்படி நடந்துடுச்சே, இதுக்கு வந்து எப்படிடா தீர்வாகி வெளியே வர போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா அது அன்னைக்கு உள்ள ஒரு பகையில் தான்ப்பா அவர் வந்து என் மேலே பொய்யான ஒரு கேஸ் போடுறாருப்பா. உண்மையாக பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த இதுலேயும் யார் மேலேயும் இடிக்கவும் இல்லை, எதுவும் செய்யலை அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லை, இந்த இதுலேருந்து நீ எப்படி காரை வெளியே எடுக்க போகிற? அவனே வந்து கிரிமினலாக இருக்க போய் தானே உன் மேலே கேஸ் போடுறான். இப்போ காசு கொடுத்தா தானே எடுக்க முடியும். காருக்கு வந்து ஏற்கனவே டியூ கட்டிக்கிட்டு இப்போ தான் வந்து 2 காரும் உன் பேருக்கு மாற்றினேன். இப்போ கேஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு கூடிய வேற இருந்துச்சு, நீ எப்படிடா சமாளித்து வெளியே வருவ அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. இல்லைப்பா, அந்த பிரச்சனையை நான் எப்படியா பார்த்துக்கிடுவேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இதை கேட்ட பக்கத்தில் இருந்த மீனா கேட்குறாங்க, என்னங்க நமக்கு என்னங்க இப்படி பிரச்சனை வந்துடுச்சு, இது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம், நீ எப்போ பார்த்தாலும் வந்து நான் அன்னைக்கு பேசும்போது மட்டும் இப்படி சொன்னேன், அன்னைக்கு வந்து நான் கரெக்டாக இருந்தேம்மா, நம்ம எப்போதுமே கரெக்டாக தான் நான் இருந்தேன். இது வந்து ஒரு ஆளுக்கு நான் உதவி பண்ண போய் இப்போ எனக்கு கஷ்டப்படுறேன், என்ன செய்ய எல்லாம் நேரம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, எதுவும் நினச்சி கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேங்க. நீ இதனே வந்து அன்னைக்கு வந்து என்னை மேலே நான் வந்து அவ்வளோ வருத்தத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ என்னென்னா டென்ஷனில் என்னை சாப்பிட்றீங்களா வைக்கிறீங்களான்னு தான் கேட்டே தவிர, என்னங்க அந்த காரை எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்க போகிறீங்க வைக்க போகிறோம் ஆறுதலாக எனக்கு கொடுத்த அப்படின்னு மீனா மேலே நம்ம முத்து எரிஞ்சு விழுந்தாரு. இதை பார்த்தா ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, இந்த பிரச்சனையை லைட்டாக ஊதி ஊதி பெருசாக்கிடணும், இவங்களுக்குள்ள விரிசலை உருவாக்கிடணும் அப்படின்னு நம்ம ரோகிணி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, இப்போ தான் நிம்மதியும் இருக்குது. இதை நம்ம அடுத்தது எப்படியாவது அந்த காரை எடுக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரை போய் பார்த்து இந்த காரை எடுக்க விடாமல் ஆக்கிறதுக்கு வழியை கண்டிப்பாக செஞ்சிடணும் அப்படின்னு பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரோகிணி. இந்த ரோகிணி உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போய் அங்கே ஸ்டேஷனில் போய் பார்க்குறாங்க. இவங்க காரை இல்லை மேலே ஆள் ஏற்றிருக்காங்கன்னு சொன்னாங்களா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஆளெல்லாம் ஏற்றலை, இவங்க வந்து ராங் ஒரு இடத்துல வந்து ஒன் வேல போயிட்டாங்க, அது மேலே கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு அங்கே உள்ள ஒருத்தர் நல்ல மனிதர் சொல்கிறாரு, ஒரு இன்ஸ்பெக்டரு. உடனே இங்கே இவர் மேலே பொய்யான ஒரு கேஸ் போட்டது வந்து அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் தான், அவரை போய் சந்திங்க அப்படின்னு நம்ம ரோகிணியை அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லியிருந்தாரு. இவங்களும் போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே, என்ன சார் எங்கள் பிரச்சனை? இல்லை சார், நீங்கள் பிரச்சனைன்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. எனக்கு வீட்டில் இந்த முத்து எனக்கு 1008 பிரச்சனை கொடுக்குறான். இவள் ஒய்ஃபு மீனா
அவளும் என்னை பெரிய பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஆமாம் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்னை ரொம்ப இடைஞ்சல் படுத்தினாங்க. எக்காரணம் கொண்டாலும் யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் இந்த காரை வந்து நான் விட மாட்டேன். ஏன்னா இது வந்து ஏன் தனிப்பட்ட ஒரு விஷயத்தில் நான் பிடிக்கலை. ஏன்னா இவன் ஒன் வேயில் போனது ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் இருக்குது. என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய கேமராவில் எல்லாத்துலேயும் பதிவாயிருக்கு. இவனை நான் வந்து யார் எது சொன்னாலும் இந்த காரை நான் வெளியே விட மாட்டேன், முத்தை பழி வாங்காமல் விட மாட்டேன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னோன்னே ரோகிணிக்கு சந்தோஷமாக இருக்குது. இதை அத்தனையும் இந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டரை பற்றி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ரோகிணி ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இதை பார்த்த ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துகிட்டு இருந்ததுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த முத்தும் மீனாவும் பழி வாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம். எப்படியாவது சிட்டியை போய் பார்த்து இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லாஸ்ட்டில் சிட்டியை போய் பார்க்குறாங்க. முத்தையோட கார் வந்து இப்போ ஸ்டேஷனில் பிடிச்சி போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே அந்த காரை கண்டமாக்கிறதுக்கு நீ பிளான் போட்டுரு. அப்படி அறிமுகம் ஆகி அந்த போலீஸோடைய டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்கிட்ட நீ அறிமுகம் ஆகணுன்னா அடுத்து அவங்கள வச்சு நம்ம என்னென்னா சாதிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ரோகிணி நம்ம சிட்டிகிட்ட சொல்கிறாங்க. உடனே சிட்டியும் சரி அப்படின்றதாங்க. இந்த விஷயம் எல்லாமே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்கு தெரிய வருது. இது எல்லாம் பழி வாங்குற திட்டமாக தான் இந்த இன்ஸ்பெக்டர் செய்கிறான் அப்படின்னு நினச்சி ரொம்ப வருந்துறாங்க. யாருக்காவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இப்போ ஆள் இல்லையே அப்படின்னு நினச்சிட்ருக்காரு முத்து. ரோகிணி இதை நினச்சி சந்தோஷம் ரொம்ப படுறாங்க. எப்படியாவது இவங்களை காரை நம்ம எக்காரணம் கொண்டாலும் விட்டுறக்கூடாது. இவனுக்கு இந்த ஒரு கேஸ் இல்லை, கூட 2 கேஸ்